ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பேக்கரி சுவையில் மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம், ஆனால் வீட்டிலையே ரொம்ப சுலபமாக ஈஸியாக டேஸ்டியாக பண்ணி முடிச்சிடலாம். இது ஈவினிங் டைமில் டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதே போல் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு இருக்கும். இது பச்சையான நிலக்கடலை, வறுத்த கடலை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெசிபிக்கு பச்சையான கடலை தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி காஞ்ச கடலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு இருக்கும். கூடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு, இது 50 கிராம் அளவு இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சம் போல் கலர் பொடி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு பூண்டு பொடி சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதோட பொடி. நீங்கள் பூண்டு பொடிக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்க்கலாம், இல்லை வெறுமனே பூண்டை மட்டும் நசுக்கி கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சுட இருக்கணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல முறுமுறுப்பு வரணும், அதுக்காக. நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு துளி அளவு பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ரொம்பவே கம்மியான தண்ணி தான் செலவாகும். இது கொஞ்சம் ட்ரையாகவும் ஸ்டிக்கியாகவும் இருக்கும் இந்த மாவு. ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நான் காமிக்கிற பக்குவத்தில் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி கூட ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் போல் கடலை மாவு சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ சேர்த்துருக்க மாவோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கடலையில் கொஞ்சமாக தான் ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு இந்த மசாலா தான் ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய கடலை மாவு இதெல்லாம் கூட போட்டுக்கிறலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல கடலை, அதை ஒன்றொன்னா சேர்த்து இது போல் பொரிச்சிருங்க. இப்படி ஒன்றொன்னா சேர்க்கும்போது நம்மளுக்கு டைம் ரொம்ப லேட் ஆகும். அதே சமயம் டைரெக்டாக எண்ணெயில் போடும்போது கையில் எண்ணெய் தெறிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன். இப்போது பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே சீக்கிரமாகவும் பொரிச்சு எடுத்துடலாம் நிறைய கடலைகளை ஒரே சமயத்தில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுக்கணும். இப்போ நான் சொல்கிற டிப்பு பாருங்கள். இந்த மாதிரி அகலமான ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கடலைகள் இருக்குல்ல, பொரிக்காத கடலைகள், அதை இந்த மாதிரி ஒன்றொன்னா பிரித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக ஒன்றொன்னா சேர்க்கும்போது சிலது கரிஞ்சு போயிடும், சிலது வேகமாக வெந்துடும். ஆனால் இந்த மாதிரி கரண்டியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எல்லா கடலைகளும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். இதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்க ஜல்லிக்கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு இந்த மசாலா கடலை ஹல்திராம் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் போல் மிளகுத்தூள், சாட் மசாலா, கூடவே ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்துட்டு நம்ம கடலையில் போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா ஹல்திராம் ஸ்டைலில் அப்படியே இருக்கும் சுவை. இப்போ பாருங்கள், நிறைய கடலைகளை நம்ம ஒட்டு மொத்தமாக எண்ணெயில் சேர்க்க முடியுது. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றொன்னா சேர்த்த போது ரொம்ப கம்மியான கடலைகள் தான் சேர்க்க முடிஞ்சது. அதனால் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பொன்னிறமாயிருச்சு. இதை நான் வெளியில் எடுக்க போகிறேன். இது கரெக்டாக வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது சத்தமெல்லாம் நல்லா அடங்கிரும். அதுக்கப்புறமா வெளியில் எடுங்க. அப்போ கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, அப்படியே நம்ம பேக்கரியில் பார்க்குற மசாலா கடலை போலவே இருக்குது. டேஸ்ட்டும் அதே போல் இருக்கும்.
இப்போது இதே மாதிரி மீத இருக்க எல்லா கடலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்து வெளியில் வச்சுட்டு அதே சூடான எண்ணெயில் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் பொரிச்சிட்டு அதை வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க மசாலா கடலையில் அதை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல கமகமன்னு மணமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான மசாலா கடலை சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கடலையை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.